படூர் ஊராட்சியில் சமூக அக்கறைக்கு எடுத்துக்காட்டாக பள்ளி படிப்பை முடித்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சமூக ஆர்வலரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சின்னக்குட்டியின் மகனுமான சார்லஸ் சின்னக்குட்டி தொடர்ந்து 6வது ஆண்டாக கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார். 12ஆம் வகுப்பில் 400க்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் பெற்ற 30க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு தலா ரூ.5000 ஊக்கத்தொகை, மாணவர்களின் புகைப்படம் இடம்பெற்ற சிறப்பு பதக்கம் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் 10ஆம் வகுப்பில் 493 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்ற மாணவிக்கும் ரூ.5000 பரிசு தொகை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. கிராம மக்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்டோர் மாணவர்களை வாழ்த்தி உயர்கல்வியில் சாதித்து IAS, IPS உள்ளிட்ட உயர்பதவிகளை அடைய வேண்டும் என ஊக்கமளித்தனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சின்னக்குட்டி, கல்வித்தந்தை காமராஜரின் கல்வி சேவை மற்றும் M.G.R.இன் மக்கள் நல கொள்கைகள் இன்றைய தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்றார். கடந்த 6 ஆண்டுகளாக தனது மகன் சார்லஸ் காமராஜர் பெயரில் இலவச டியூஷன் மையம் நடத்தி வருவதோடு ஒவ்வொரு ஆண்டும் சொந்த செலவில் மாணவர்களை ஊக்குவித்து வருவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். அப்போது, இது எனக்கு கடைசி மேடையாக கூட இருக்கலாம். நான் இல்லாத பிறகும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாணவர் பாராட்டு நிகழ்ச்சியை என் மகன் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சின்னக்குட்டி உருக்கமாக கூறினார். தந்தையின் இந்த வார்த்தைகளை கேட்ட மகன் சார்லஸ் கண்கலங்கிய காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. இறுதியாக, மாணவர்கள் கல்வியே மிகப்பெரிய சொத்து என்பதை உணர்ந்து சமூகத்திற்கு பயனுள்ள உயர்ந்த பொறுப்புகளை அடைய வேண்டும் என அனைவரும் வாழ்த்து தெரிவித்தனர். அப்புறம் தொண்டை இன்னைய லெவல்ல நான் எந்த கட்சியும் சாராதவன். நான் எம்ஜிஆர் ரசிகன், தொண்டர், இவ்வளவுதான் நான். ஆனால் என்ன எந்த சாயமும் பூசாதீங்க, ஏழ்மையில இருக்கிற போல அப்படின்னு ஒரு வார்த்தை பரிசு சொன்னா போல. உண்மையில யாருடைய கஷ்டம் யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. அதாவது சந்திரபாபு கூட பண்ண, பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. இல்லை என்பார், இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். அதாவது இல்லை என்பார், ஐயோ இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட இருக்குமா? இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும் அப்படின்னு எம்ஜிஆர் பாடியிருக்கிறார். இரண்டாவது, அவர்களுடைய தத்துவ பாடல் கேளுங்க. உலகத்தில் திருடர்கள் சரிபாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி, கழகத்தில் பிறப்பதுதான் நீதி, கலங்காதே மனம் கலங்காதே அப்படின்னு பாடுகிறார். அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய கோட்பாடு, அவர்களுடைய நியாயம் அது எனக்கு ரொம்ப காந்துச்சு. ஆனா இப்போ எந்த கட்சியிலையும் நான் சாராதனா இருக்கிறேன். நான் எம்ஜிஆருடைய ஆள். சாகும்போது கூட நான் எம்ஜிஆரை நினைச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நம்மளுக்கு பேசுறதுக்கு அதிக நேரம் பேசுறதுக்கு இருக்குது, சப்ஜெக்ட் தான் இருக்குது. ஆனா இப்ப பேசக்கூடாது. இது கடைசி மேடையா கூட இருக்கும் என்னுடைய வாழ்நாள்ல. அதனால ஏதோ சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். உண்மையிலே என்னுடைய உடம்பு கொஞ்சம் சரியில்லாத இருக்குது. இன்னும் பேசுறதுக்கு சரியில்லாத நேரமா இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. ஊர் கொஞ்சம் அன்னை தெரசா நினைச்சுக்கணும். சில பேர் பண்றாங்க அரசியல். அவங்க அன்னை தெரசா அவங்க பாஸ்போர்ட்டே கிடையாது. உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் பாஸ்போர்ட்டே கிடையாது. அவங்களுக்கு போய் நின்று ஒன்னு பிளேன்ல போயிடுவாங்க. அதே மாதிரி ஐநா சபை தலைவர் இருக்கார் பத்தியா, அவருக்கும் பாஸ்போர்ட் கிடையாது. அந்த மாதிரிலாம் வாழ்ந்துட்டு போனாங்க. இப்போ அசிங்கமான அரசியலா இருக்குது. ரொம்ப விளம்பரம் அதிகமாகுது. படுவரின் வீரமங்கையே அப்படின்னா எத்தனை பேர் அடிச்சிருக்கிறாங்க, எத்தனை பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த விளம்பரம், ஒரு விளம்பரமே தேடாத காமராஜர். அதனால விளம்பரன்றது வார வச்சுக்கூடாது, பண்ண வேண்டியதுதான், பண்ணு. அதுக்காக வீரமங்கைன்னா எத்தனை பேர் அடிச்ச, படுவூர் கதாநாயகன்னா படத்துக்கு தான் கதாநாயகன், படுவூரின் கதாநாயகன்னா அது என்ன அர்த்தம்? அதனால இதெல்லாம் நல்லா சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.